உலகம் பூரா பேசு பொருளா இருக்க இன்னைக்கு நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உலகத்துல உள்ள பெரும் புள்ளிகள் பூரா இன்னைக்கு கக்கூஸ்ல உட்கார்ந்துருக்காங்க வைத்தால போயிட்டு. அதுக்கு காரணம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இன்னும் சில பேர் ஐயோ நம்ம கட்டுச்சொத்தை எப்ப அவுப்பாங்களோன்னு பதட்டத்துல இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், பில் கேட்ஸ், பில் கிளின்டன் இந்த மாதிரி உலக நாடுகள்ல உள்ள பல புள்ளிகளோட பேர் இதுல வந்து இடம்பெறுது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வீடியோ போட்டோ ஆதாரங்களோட இருக்கு. அப்புறம் முக்கியமா நம்ம இந்தியாவோட பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட பேரும் இடம்பெறுது. என்ன இடம்பெற்றுச்சு என்னன்றத லாஸ்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்றவன் யாரு, அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்றத உங்களுக்கு சொன்னாதே. மோடியோட பேரும் அவர் என்ன செஞ்சாருன்னு வந்ததும் எவ்வளவு சீரியஸான விஷயம்ன்றது உங்களுக்கு புரிய வரும். சரி, இந்த கொடூரமான கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட நாயகன் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு பாலியல் குற்றவாளி. பாலியல் குற்றவாளினா சும்மா இல்ல, 16-17 வயதுக்கு கீழே உள்ள சீரார்களை செதைச்சு பல பெரும்புள்ளிகளுக்கு விருந்தளிச்ச ஒரு பாலியல் குற்றவாளி. 1953 நியூயார்க்ல பிறந்த இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உலகத்திலே பெரும்புள்ளிகள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களோட இவனுக்கு லிங்க் இருக்கு அப்படின்னா இவனும் பெரிய கோடீஸ்வரனான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல. 1970களில் இவன் ஒரு மேக்ஸ் மற்றும் பிசிக்ஸ் டீச்சர். கதை முடியும் போது டீச்சர் பண்ற வேலையாடா வெண்ணமேனு கேட்க தோணும். கோவத்தை ஹோல்ட்ல வைங்க. அவன் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது அவனோட திறமையை பார்த்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணோட அப்பா இவனுக்கு கணிதத்துல நிறைய ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேங்க்ல வந்து வேலைக்கு சேர்த்து அதுல இருந்து ஒரு 4 வருஷத்துல அவனே ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஆளாயிரம். 1980களில் ஒரு ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு ஒரு 9,000 கோடி ஒரு சொத்து மதிப்பு வந்துச்சு. 4 வருஷத்துல சம்பாதிச்சு. இது எல்லா பெரும்புள்ளிகளையும் இருக்கு. அது மூலமா உலகத்துல உள்ள பெரும்புள்ளிகளோட தொடர்பு எனக்கு கிடைக்கும். அதுல முக்கியமானவங்க தான் டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ், பில் கிளின்டன், பிரிட்டிஷ் இளவரச குடும்பம், அவங்களோட ஊர் சுத்துறது, பார்ட்டி இதெல்லாம் பண்றது. இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கும்போது தான் இவன் மேல 2005ல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டுல இவன் உள்ள போனதுதான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆவணம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா 2005ல ஒரு அம்மா தன்னோட பொண்ணு 14 வயது பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதுக்கு அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான் காரணம். அவனோட பாம் பீச்ல இது பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அளிக்கிறாங்க போலீஸ். சோ அதன் அடிப்படையில் புளோரிடா போலீஸ் பாத்தீங்கன்னா அவனோட பாம் பீச் இல்லம், அதாவது ஒரு ஐலாண்ட்ல பாம் பீச் இல்லம்னு ஒன்னு இருக்கு. அவனோட அதுல சோதனை மேற்கொண்டதுல 30க்கு மேற்பட்ட 17-16 வயதுக்கு கீழே உள்ள சிறுவர்களோட போட்டோஸ் கிடைக்கும். டீனேஜர்ஸ் பொண்ணுங்க மட்டும் கிடையாது, பசங்களும் இடம்பெற்றிருக்காங்க. எல்லாருமே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அவங்களை கட்டாயப்படுத்தி அவங்களை இரையாக்கி இருக்காங்க பெரும் புள்ளிகள். இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு தைரியம் வந்து இது சம்பந்தமா அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு திரும்ப வெளியில வரேன், வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இதே தான் பண்றேன், பெரிய லெவல்ல பண்ணிருக்கேன். திரும்ப அவனை 2019 போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்குது. சின்ன பசங்களை பூரா இரையாக்கி இருக்கான் பெரும் புள்ளிகளுக்கு அப்படின்றது தெரிய வருது. அதே வருஷம் ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா தான் உயிரை தானே மாச்சுக்கிறான். அவனாதான் செத்தானா, பெரும்புள்ளிகளோட பேர் அடிபடுதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட்டாங்களான்ற சந்தேகமும். இவனோட பாம் பீச் விவகாரத்துல சேர்க்கப்பட்ட ஆதாரங்களோட மொத்த தொகுப்பு தான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இவன் கூட அந்த ஐலாண்ட்ல கூத்தடிச்சது, அந்த சீரார்களோட பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டது, இவ்வளவு பெரும்புள்ளிகள் அப்படின்னு நியூஸ் வெளியாகிட்டு இருக்கும்போது தான் கடைசியில தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி மோடியோட பேரும் இடம்பெறுது. அந்த எப்ஸ்டீன் ஆவணங்கள் தொடர்பான இமெயில்ல மோடியோட பேர் எப்படி இடம்பெறுதுன்னா, பிரதமர் மோடி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை சந்திச்சதா 2017ல மோடி என்னோட ஆலோசனை பெற்று தான் இஸ்ரேலுக்கு போனாரு. அமெரிக்க அதிபரோட நலனுக்காண்டி ஆடி பாடினார் மோடி அப்படின்னு எப்ஸ்டீன் சொல்லி இருக்கிறதா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்குன்னு சொல்லி ஒரு ஆவணம் வெளியாயிருக்கு. மோடிக்கு எதிராக ஜனவரி 31 இப்படி ஒரு ஆதாரம் வெளியாகுது. பிப்ரவரி 1 இந்தியன் கவர்மெண்ட் அதை நிராகரிக்குது. அந்த நிராகரிப்புக்கு பின்னாடி பெரிய நடந்திருக்கு அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் அப்படிலாம் ஒன்னும் நடக்கல அப்படின்னு நிராகரிக்கிறது நம்புற மாதிரியாங்க இருக்குது.